So, to give you an heads up, ஓகேவா, ஒரு depreciation ஜென்ரலா வந்து இந்த கான்டெக்ட் ஆஃப் இந்த பிளாக் ஆஃப் அசட்ஸ்ல கிளைம் பண்ணணும்னா அசட்டை வந்து அசசி ஓன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அசட்டை வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இன்னொன்று பெனிஃபிஷியல் ஓனராக இருக்கணும்ன்ற சாரி லீகல் ஓனராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Higher purchasesல என்ன நடக்கும்? Higher vendor, once he transfers the possession of the goods to the higher purchaser gets the possession and he doesn't become the owner unless and until he makes all the installments இல்லையா? That is how it goes in higher purchase. அந்த மாதிரி டைம்ல கூட though the purchaser does not gets the legal title of the asset, he has got every right to claim the depreciation in his books. Okay. அதுதான் வந்து டெப்ரிசியேஷனோட ஒன் மோர் திங். அதே மாதிரி லெஸ்ஸி வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியில வந்து லைக் ரெனோவேஷனோ இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஏதோ பண்ணாரு அப்படின்னா he can very well claim the depreciation for that. And 53A of Transfer of Property Act வந்து possessor of an immovable property under section 53A of Transfer of Property Act can claim depreciation even though he is not the registered owner of the property. பாசிவ் யூஸ் ஆக்டிவ் யூஸ்னா என்ன அர்த்தம்னா, ஆக்டிவ் யூஸ்னா நீங்க வந்து பிசினஸ் ஒரு ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணணும். அது அந்த பிசினஸ் ப்ரொஃபஷனுக்கு அந்த அசட் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பாசிவ் யூஸ்னா எஸ் திஸ் அசட் இஸ் ரெடி ஃபார் யூஸ் ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்ற போது இட்ஸ் பிகம்ஸ் அ passive usage. Okay, so if a property was not actually used by a business or profession but was ready to use in the previous year, in such case assessee can claim depreciation on such assets. Partly used for business or profession as per section 38. If the asset is partly used for business or profession and partly used for personal purpose, then proportionate depreciation can be allowed. House property let out to tenant. Tenantக்கு let out பண்றோங்கண்ணா. ஓகே, ஒரு 12 மாசத்துல 6 மாசம் வந்து செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு, 6 மாசம் வந்து பிசினஸ் ஆர் லெட்டர்னா அந்த 6 மாசத்துக்கான ரெண்ட்டை தான் வந்து நம்ம இங்க பிசினஸ் ஆர் இதுல காமிக்கணும். அது மட்டும் இல்லாம வாட் எவர் இப்போ அசசி இருக்காரு, அவர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து எம்ப்ளாயிக்கு வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா the rent whatever is received from the employee, it is chargeable under the head profits and gains on business or profession. As far as that அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டெனன்ட் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல he has to letting out வந்து support smooth flow of his business. அசசியோட பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற போது ரெண்ட் எம்ப்ளாயி கிட்ட வாங்குறது will be chargeable under the head profits and gains on business or profession. Okay, and அதுக்கான depreciation under section 32 வந்து இது பண்ணிக்கிறோம். see சில லெட் அவுட்டை வந்து பார்த்துருக்கீங்களா? அக்ஷயா இருக்கா? அக்ஷயால ஓகே, பெரிய லெட் அவுட்டை வந்து பேங்க்குக்கு லெட் அவுட் பண்ணுவாங்கடா, பேங்க் வச்சுக்கிறதுக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு விட்டாங்கன்னா அந்த மாதிரி இதை இட் இஸ் லெட்டிங் அவுட் ஷால் பி டீம் டு பி இன்சிடென்டல் டு தி பிசினஸ். ஓகே, அப்போ இட் இஸ் டெப்ரிசியேஷன் ஆன் சச் பில்டிங் ஷால் பி அலௌட் அண்டர் செக்ஷன் 32. இதுதான் வந்து டெப்ரிசியேஷன் இந்த கான்டெக்ட். இப்போதான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் தியரி அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டுலாம். இப்போதான் சம் இதுவாகுது. இந்த சம் வந்து சொல்லுங்கம்மா. சாரி, ரொம்ப சாரி. ஓகே, எல்லாரும் இந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன் கண்ணா, சின்ன நோட்டு எடுத்துட்டீங்களா? இது காப்பி பண்ணிக்கோங்க கண்ணா எல்லாரும். அசர்ட் நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. அசர்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர்ல நான் அக்வயர் பண்ணியிருக்கேன், சரியா? அதை புட்டு யூஸ் போட்டிருக்கேன். அந்த அசர்ட் புட்டு யூஸ் போட்டது 180 நாளைக்கு கீழே இருந்ததுன்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் 6 months. கரெக்டா மித்ரா? என்ன சொல்றேன்னா ஃபார் வெரி குட், full the depreciation is available at prescribed rate. அதே மாதிரி if the asset is acquired earlier previous year and it is put to use during the year ன்னு வச்சுக்கோங்க செல்லம், earlier previous year ஆனா put to use னா அதுக்கும் அதே மாதிரி தான் for a period less than 180 days னா depreciation is available half of prescribed rate.
ஃபார் அ பீரியட் 180 days or more depreciation is available prescribed. செல்லம் இதை காப்பி பண்ணிக்கோங்க நோட்ல. இப்போ வர சப்சீக்வன்ட் சம்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான். எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு இது ரிலேட்டடாக சம்ஸ் எடுத்துட்டேன். பட் தென் இப்போ நீங்கள் அடுத்த சம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப்பாக இருக்கும். சின்ன நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. செல்லம் பெர்க்சைட்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எக்ஸாம் முடிச்சுட்டு வஷிதா இப்போ முடிஞ்சிடுச்சு இல்லை செல்லம்? இனிமே குட் டு கோ ஃபார் சிடபிள்யூ தான் இல்லை ஃபுல்லா? எப்போடா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறது? ஜூன் டு ஜூலை. எக்ஸாம்க்கு லீவ் கொடுத்துருவாங்கல்லடா? அட்லீஸ்ட் 1 வீக் கொடுப்பாங்களா லீவு? ஆமா எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போயிடுங்க இப்பவே சரியா? எம்ஓபி வைஷ்ணவ்ல தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பண்ண மாட்டேன்னாங்களாம், அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போய் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கோங்க. மே மாசம் எப்படிடா? ஃபுல் மந்த் லீவ் தானேடா? சரி காலேஜ் இல்ல. எவ்வளவு நாள்ரா இருக்கும்? ஐயோ, எப்ப வருவீங்க ரிட்டர்னா? ஓகே, அப்ப நம்ம 2 o'clockல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷனுக்குலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு எப்படி செல்லாம் விஜயலட்சுமி அந்த செட்டு? ஆயிஷா, விஜயலட்சுமி, அஸ்வினி? யாருக்கு? இவங்களுக்கு சொல்லலையா? ஹான்ஸுக்கு சொல்லலையா? ஹானர்ஸ்க்கு. ஓ சரி சரி. ஆயிஷா உங்களுக்கு இதே மாதிரி தானா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். எனக்கு விஜயலட்சுமி அஸ்வினி யாராவது கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டுட்டு சொல்லுங்க கண்ணா. ஏன்னா நான் அக்கார்டிங்காக கிளாஸ் பிளான் பண்ணிக்கலாம். ம். இது மட்டும் காப்பி பண்ணுங்க எல்லாரும். மித்ரா இது நீங்க நேத்திக்கு இல்ல இல்ல நேத்திக்கு நான் உங்களை காப்பி பண்ண சொல்லல. காப்பி பண்ணிக்கோங்க. ஆ ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன். சரி சரி சரி. காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்ரேயா. தேங்க்ஸ் செல்லம். சென்டம்மாடா ஸ்ரேயா? ஏன்டா? செல்லம் உங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்டிங்லாம் இருக்கு போல இருக்குல்ல? ஓ. ஐ எம் வெரி ஷுவர் எல்லாருமே இந்த வாட்டி கிளியர் பண்ணுவீங்க சிடபிள்யூ. ஆனா உங்களுது கொஞ்சம் இதுவா தான்டா இருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் விட. உங்க பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு.
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகேவா? போலாமா நம்ம? ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 16 ஒரே ஒரு சம்மன் நேத்திக்கு போட்டேன். ஃபுல்லா டீட்டெயில்டா போட்டேன். ஓகே. ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் இன்னைக்கு. மித்ரா, இன்னைக்கு எக்ஸல் ஃபைல்ஸு வீடியோலாம் அப்லோட் பண்ணிடுறேன்டா. கத்தால எனக்கு பண்ண முடியல. ஓகே. நான் இப்போ உட்காந்துட்டு இது முடிச்சுட்டு பண்ணிடுறேன். ஒரே ஒரு சம் செல்லாம். இந்த சம் மட்டும் நேத்திக்கு 1 hour ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் 67 போடல கண்ணா நீங்க? மித்ரா டவுட்டாடா அதுல? ஆ, புரியாத மாதிரி இருக்கா? சரி, ஓகே. ஸோ 67th சம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எனி அதாவது எந்த எக்ஸ்பென்சஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ரிலேட்டடா இருக்கோ அது எல்லாமே வில் பி அலோட் அஸ் டிடக்ஷன்ஸ் அட் ஹை லெவல் சொல்றேன் நான். ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, பில்டிங் ரோடு பிரிட்ஜ் வெல் அந்த மாதிரி பில்டிங் தான் 5%. 10% வந்து இந்த கோடவுன் ஆஃபீஸ் ஃபேக்டரிக்கலாம். டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன் 40%. மித்ரா, இது நேத்திக்கு ஹோம்ஒர்க்கா போட்டிங்களா? நான் உங்களை தரவு பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா சலம்? குட் குட். இது தரவு பண்ணிடுங்க கண்ணா. ஒருவேளை உங்களுக்குலாம் எக்ஸாம் வஷிதா அண்ட் ஆயிஷா கேன் டூ இட்ல. இன்னைக்கே இதை தரவு பண்ணிடுங்க. வஷிதா, ஆயிஷா, மித்ரா ஆல்ரெடி தரவு பண்ணிட்டாங்க. விஜயலட்சுமி, ஸ்ரேயா, அஸ்வினி பாருங்கடா, டேக் அ கால். இல்லைன்னா போஸ்ட் எக்ஸாம்ஸ் பாருங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இமீடியட்டா வந்து இதை தரவு பண்ணியே ஆகணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஓஷன் கோயிங் ஷிப்ஸ் வெசல்ஸ்னா 20%, மோட்டர் கார் 30%, 40% இது. பெரிய பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் இருக்கும்ல, அது 40%. சி பெருசு பெருசா இருக்கிறது 40, நடுத்தரமா இருக்கிறது 30%. இந்த ஆயில் வெல்ல அப்புறம் ஜென்ரலா இருக்கிறது எல்லாமே 15%. எனி இன்டான்ஜிபிள் அசட், அதாவது காப்பிரைட், பேட்டன், ட்ரேட்மார்க்ஸ், லைசன்சஸ் எல்லாமே 25%. ஓகேவா? நீங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்கண்ணா, பாத்துக்கோங்க. மித்ரா, இந்த சம்ல ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணோம்லடா நானு. புக்குக்கும் அதுக்கும் இல்ல செல்லம், புக்குக்கும் இதுக்கும் ஒன்னே ஒண்ணு மேட்ச் ஆகலையே, இந்த பார்ட் மட்டும். இல்ல இல்ல இது இல்ல. இல்ல இல்ல எல்லாமே பண்ணிட்டேன். ஆ, இல்ல இதுக்கு எதுக்கும் பண்ணிட்டேன்னா. ஓகே ஓகே. ஓகேடா செல்லமா. ஓகே. என் டைரியில் நோட் பண்ணிடுறேன். ஸோ ஆ இங்க பாருங்க கண்ணா. எக்ஸ் வந்து a grower and manufacturer of tea purchased machinery on 10/4/2022. 10 லட்சம் ரூபாய் மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகேவா? மிஷினரி 10/04/2022ல 15% மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. 10 lakhs.
அவர் வந்து depreciation for assessment year as given below, need your comment on his working. இப்போ ஓப்பனிங் WDV கொடுத்துருக்காரு, 2023 ஓடது கொடுத்துருக்காரு, அசர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2023 ஓடது வந்து 15%. இது வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் டீ அப்பனா ஸோ ஒரே நிமிஷம். அக்ரிகல்ச்சர் இன்கம்ல ஒரு செக்ரிகேஷன் படிச்சோம்லடா. ஆ ஆ கரெக்ட்ரா, சூப்பர். இங்க பேர் சொல்லுமா, இதான் இந்த ரூல் தான் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுல இதுல வர இது வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் டீ இல்லையா, மேனுஃபேக்சர் ஆஃப் டீ இல்லையா, அதனால 40%. அதோட பார்ட் ஆஃப் இட் தான் இந்த அசர்ட்ஸ் பர்ச்சேஸ்டுக்கு வந்து இங்க எடுத்துக்கணும். தட் இன்டு 15% 60,000. அப்புறம் 10 lakhs minus 60,000, இங்கேருந்து என்ன வருதுன்னா 9,40,000. டெப்ரிசியேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2024-25 வந்து அதே மாதிரி 56. 1/4/2025 8 lakhs. Computers business income for the assessment year assuming that is income before depreciation and without reducing the element of agriculture income is rupees 8 lakhs. என்ன சொல்றாங்கன்னா அசஸ்மெண்ட் என்ன அசம்ஷன் எடுத்துக்கணும்னா income before depreciation and the agriculture income and without reducing the element of agricultural income, அவரோட business income என்னன்னு. See, the method of computation of depreciation followed by Mr. X is not correct. When the income of an assessee is narrowed, is part from agriculture, is part from business chargeable to income tax under the profits and gains. For computing the um, return on value of the asset, the total amount of depreciation shall be computed as if the entire income is derived from the business of the assessee under the head profits and gains, and depreciation so computed shall be deemed to be the depreciation. அதாவது என்னன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. grower and manufacturer of tea அப்படின்னா டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? depreciation should be calculated for the whole amount of the asset and it should be charged and it's calculated under profits and gains. அப்புறம் என்ன 10 lakhs 15% 1,50,000, 8,50,000 அதுல 15% பண்ணானா 1,27,000. அப்போ ஓப்பனிங் WDV எவ்வளோ இருக்கும்? 7,22,000. இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷன் வித்தவுட் ரெடியூசிங் தி எலிமெண்ட். பிஃபோர் டெப்ரிசியேஷன்னா என்னடா அர்த்தம் ஸ்ரேயா? டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தென் நான் சொல்றேன். இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷன்னா அந்த இன்கம்குள்ள இன்னும் டெப்ரிசியேஷன் டிடக்ட் பண்ணல, டெப்ரிசியேஷனோட பார்ட்டை வந்து நம்ம தனியா பிரிச்சு கொடுக்கல அப்படின்றதா இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷன். ஓகே, அப்ப அது 8 lakhs. லெஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ நம்மளுக்கு? 1,27,500 இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்போ 6,72,500ல இப்போ லெஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் பீங் 60% ஆஃப் அபோவ், இதுல 6,72,500 into 60%. இதுல தான் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் மைனஸ் பண்ணி, ஓகேவா, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனா மைனஸ் பண்ணோம். மித்ரா புரியுறதா மித்ரா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? See, two things. Depreciation should be calculated for whole of the asset, whether it comprises of agriculture income or not.
அதே மாதிரி only when the depreciation is deducted, only when the depreciation is deducted, it is important to segregate or apply the rules of on the agriculture income and find the income from business or profession. புரியுதா செல்லம்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க கண்ணா. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க. டைப் 2 ப்ராப்ளம். சொல்லுங்க. ஓகே ஓகே செல்லம். ரைட். அப்ப இல்லஸ்ட்ரேஷன் 67. ஓகே இல்ல மித்ரா, குட் டு கோல. சூப்பர், போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க செல்லம், அடிஷனல் டெப்ரிசியேஷன் அவைலபிள் ஒன்லி இன் ஓல்ட் ரெஜிம். அடிஷனல் டெப்ரிசியேஷன் வந்து is applicable on all the associates engaged in the business of manufacture or production of any article or thing, or in the business of generation, transmission or distribution of power. See, என்னெல்லாம் satisfy பண்ணணும் additional depreciationலாம்? assessee ஒரு industrial undertakingல இருக்கணும். ஓகே, அது வந்து இந்த business of generation, transmission and distribution of powerல இருக்கணும். section 32 subsection 1 2A பொறுத்த வரைக்கும் applicability-னா manufacture, இந்த பாருங்களேன், இந்த italics-லாம் இருக்கிறது தான் ரொம்ப important. Of an article or thing in the business of generation, transmission or distribution of power. இல்ல assessee acquired installed after 31st March 2005. Okay, a new plant and machinery other than இதெல்லாம் ship, aircrafts, அப்புறம் any plant and machinery outside India, used within India, outside India, before such installation, illa any plant and machinery installed in office premises or residential accommodation or guest house, any office appliances or road transport vehicle. predominant மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூணு சொல்லுங்க. generation, repeat பண்ணுங்க. generation, transmission and distribution of power. எல்லாரும் சொல்லுங்கடா. எல்லாரும் சொல்லுங்க. generation, transport, generation சொல்லுங்க. transmission or distribution of power. இது MCQ question, நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. இது MCQ question. இந்த additional depreciation section 32 1 subsection 2A வந்து manufacturer production of any article or thing in the business of generation, transmission or distribution of power. conditions என்னன்னா கண்டிப்பா இந்த மூணு விஷயத்துல இன்வால்வ் ஆனா மட்டும்தான் இப்ப சொல்ல போற additional depreciation வந்து allowable. ஓகேவா? additional depreciation shall be allowable only on plant and machinery, not on other asset like furniture or building. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, rate of additional depreciation. Rate of additional depreciation is 20% of actual cost of such plant and machinery, where if the asset is required put to use less than 180 days, then additional depreciation of 10%, that is 50% of 20% or after. See, முன்னாடி பார்த்தோம்ல அந்த block of assetsக்கு 180 நாள் மேல இருந்ததுன்னா full
full depreciation. 150 நாள் கீழே இருந்ததுன்னா பாதி depreciation. அதே மாதிரி actual cost of such இந்த மாதிரி additional depreciation எப்பவுமே 20%, less than 180 daysனா 10%, more than 180 daysனா 20% ஃபுல்லா வந்து இது பண்ணணும். Additional depreciation shall be reduced while computing the closing WDV. Additional depreciation is not available if the plant and machinery வந்து அந்த வருஷம் என்னைக்கு நான் அக்வசிஷன் பண்ணி சேல் பண்ணிட்டேனோ அந்த இயர்லயே அடிஷனல் டெப்ரிசியேஷன் அவைலபிள் இருக்காது. அடிஷனல் டெப்ரிசியேஷன் இஸ் நாட் அவைலபிள். அதே மாதிரி பவர் யூனிட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டாங்க. பவர் யூனிட் தான் அந்த மெயின் யூனிட். ஓகே, பவர் யூனிட்குள்ள தான் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கும். ஆல்ரெடி பவர் யூனிட்டை மெயின் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த பிரிண்டிங் பப்ளிஷிங் அமௌண்ட்ஸ் இது மூலமா ஏதாவது இருந்ததுன்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அடிஷனல் டெப்ரிசியேஷன். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் டாக்ஸ்ல இந்த ரோஸ் பாக்ஸஸ் எதுவுமே இருந்தாலுமே படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க கண்ணா, ப்ரொவிஷன் newly formed manufacturing concern has furnished you the following details to compute depreciation allowed for the assessment year 2024-25 and 25-26. Plant A, B, C, D. Date of acquisition, cost of acquisition, rate of depreciation. So, a B Limited, a newly formed manufacturing concern, has furnished you the following details to compute depreciation allowed for the assessment year 2024-25 and 25-26. So, இப்போ இங்க பாத்தீங்கன்னா date of acquisition, cost of acquisition, rate of depreciation. Plant A, Plant B கொடுத்திருக்காங்க. Okay. Cost 5 lakhs, 3 lakhs கொடுத்திருக்காங்க. Additional newly formed manufacturing concern to compute the depreciation allowed. Okay. இப்போ இங்க இவங்க இப்போ இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் கீழே இருக்கிறதுனால இந்த சம்ம நம்ம அடிஷனல் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் இயர் 2023-24. அசஸ்மெண்ட் 2025-26ன்றது ப்ரீவியஸ் இயர் 2024-25. ஓகேவா? இப்போ இந்த பிளான்ட் ஏவை எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அக்வசிஷன் 2/4/2023ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 2/4/2023ஓடது, so plant A previous year assessment year. So previous year assessment year, so 2024-25, previous year 2023-24. இது assessment year வந்து 2025-26, previous year வந்து 2024-25. கரெக்டா? இப்போ date of acquisition எப்போ? plant A க்கு வந்து 2/4/2023. அப்பனா இங்க applicable ஆகும். கரெக்டா? இந்த இடத்துல வரும். அப்ப plant A ஓட additional depreciation எப்போ claim பண்ணிக்கிறோம் நம்ம? இந்த இயர் 1 lakh, because date of acquisition falls in this period. அடுத்தது plan B 7/5/2023. plan B 7/5/2023 3 lakhs, 360,000. So 3 lakh into 20%. Plan B. Plan C 15/12/2023.
இப்போ 15-12னா எப்போ இந்த இந்த பீரியட்ல தான் 2023ல தான் இதுவாகுது அகைன். ஆனா 12th மந்த் அப்பனா 12 ஒரு 15 டேஸ் 1 2 3 6 மந்த்ஸ்க்கு கீழேயா, அதனால எவ்வளவு டெப்ரிசியேஷன்? இது 2 lakh into 20% into 0.5, so which is 20,000. அப்புறம் பிளான் டி. ஸோ பிளான் டி என்ன? 5/5/2004, 5/5/2024. ஆனா இங்க ஆமா. ஸோ டேட் ஆஃப் அக்வசிஷன் வந்து ஃபால்ஸ் இன் திஸ் பீரியட். இங்க இதுவாகுது. அப்போ 1 lakh, அது 5/5னால மோர் தேன் 6 months, 1 lakh into 20%. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதுல ஓகே. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? கம்ப்யூட் த டெப்ரிசியேஷன் அலோட் ஃபார் த அசஸ்மெண்ட் டே 2024. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 15%. அப்போ WDV 1/4/2023க்கு வந்து 5 + 3 8. இப்போ இந்த 3 பிளான்ட்டும் இருக்கும். அதாவது இது டெப்ரிசியேஷன், இது பிளான்ட் காஸ்ட். ஸோ டேட் ஆஃப் அக்வசிஷன் வந்து இதுக்கு 5 lakhs, இதுக்கு 3 lakhs, இதுக்கு 2 lakhs. அப்போ டோட்டலா இதுக்கு வந்து பர்ச்சேசஸ் 10 lakhs, சேல் எதுவுமே இல்லை அந்த வருஷத்துல. அப்ப டெப்ரிசியேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம். இந்த பார்ட் ஆஃப் இட் டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே போடுறா. இது அடிஷனல் டெப்ரிசியேஷன், இது வந்து நார்மல் டெப்ரிசியேஷன். ஸோ this into 15%, this into ஒரு 15%, this into ஒரு 15% into 50%, that is 6 monthsக்கு தானே. அப்போ என்னோட டெப்ரிசியேஷன் வந்து 1,35,000 வரும், இது 1,80,000 வரும். அப்போ என்னோட டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னா 3,15,000. ஸோ WDV வந்து அப்போ எனக்கு என்ன வரும்? 10 lakhs minus 3,15,000 will be 6,85,000. இந்த வருஷம் ஒரு பர்ச்சேசஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இங்கே போடுறேன்.
இதுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 லேக்கா? ஸோ 1 லேக் வந்து பிளான் காஸ்ட். அதுக்கு வந்து நார்மல் டெப்ரிசியேஷன். ஸோ 1 லேக் இன்டூ 15%. எப்போ அது இதுவாகுது? சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது. இல்லை, நார்மல் தான். ஸோ 7,85,000 ஆட் 1 லேக் நில்ல. அப்புறம் வந்து 7,85,000ல திருப்பியும் இது வந்து அடுத்த அசஸ்மெண்ட்டுக்கு இருக்கு கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி ரிப்பீட். அப்போ இல்லை, 7,85,000லே கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? அடிஷனல் டெப்ரிசியேஷன் 40,000. ஏய், உங்க புக்லயே 40,000 தான் இருக்கா? எல்லார் புக்லயும்? ஓ, சாரி சாரி சார், தேங்க்ஸ்டா. Additional depreciation shall be available only on plant and machinery and not on other asset. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கிளாஸ். சரியா? இது ஃபேக்டரி பில்டிங். அப்போ இதுக்கு வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்கும், இதுக்கு கிடையாது. ஓகேவா? அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரியில இப்போ இது பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செல்லம். இட் இஸ் அவைலபிள் ஆன் ஆல் த பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா? ஒன்றுனா பார்க்கலாமா? பிளான்ட் அண்ட் மிஷினரியில மிஷினரி ஏ. ஸோ மிஷினரி ஏல என்ன? டேட் ஆஃப் அக்வசிஷன் 5/5. 9th மந்த் தான் வந்து இட் இஸ் புட் டு யூஸ். பட் ஓகே ஃபைன், இட் இஸ் புட் டு யூஸ். இதை எடுத்துக்கலாமா? ஆயிஷா சொல்லுங்க செல்லம். எஸ், இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு டெப்ரிசியேஷனும் இருக்கு, அடிஷனல் டெப்ரிசியேஷனும் இருக்கு. சரியா? மிஷினரி பி பாருங்க. ஆயிஷா, அஸ்வினி நீங்க சொல்லுங்க செல்லம். மிஷினரி பி எப்படி எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? குட். மிஷினரி சி சொல்லுங்க மித்ரா. எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதாடா? அதாவது அடிஷனல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா, அதான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். மிஷினரி டி. ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. குட். வஷிதா நீங்க சொல்லுங்க மிஷினரி இ கண்ணா. மிஷினரி எஃப். விஜயலக்ஷ்மி, மிஷினரி எஃப் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 11/1/2025 2 நாளே அவன் புட்டு யூஸ். ஆனா செகண்ட் ஆன்னு கொடுத்துருக்கான் செல்லம். செகண்ட் ஹேண்டுக்கு வந்து கிடையாது, என்ன அடிஷனல் மிஷினரி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ரிசியேஷன். மோட்டார் காரு பிளான்ட் அண்ட் மிஷினரியா? இல்ல. ஏர் கண்டிஷனர் இன்ஸ்டால்ட் இன் த ஆஃபீஸ், ஏர் கண்டிஷனரும் கிடையாது.
இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு வந்துருச்சு கரெக்டா? இப்போ இதுல வந்து கேட்டகரிஸ்ல அடிஷனல் டெப்ரிசியேஷன் இதுல வந்து இன்னொரு பைஃபர்கேஷன் பண்ண போறோம். எதெல்லாம் வந்து எதெல்லாம் புட் டு யூஸ், எதெல்லாம் வந்து புட் டு யூஸ் பிஃபோர் 180 days, எதெல்லாம் புட் டு யூஸ் ஆஃப்டர் 180 days. இது நெக்ஸ்ட் ஸ்டெப். புரியுறதாடா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் வருதா? ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றேன்டா நான். ஸ்டெப் ஸ்டெப்பா சொன்னோம்னா உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்றேன், கடகடன் போடாம. இப்போ ஃபேக்டரி பார்க்கலாம். 4419. இப்போ எவ்வளவு நாள் வந்து இது இதுவா இருக்கும்? டெப்ரிசியேஷன் இதுக்கு எப்படி யார்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க செல்லம். இது வந்து போஸ்ட், இதுக்கு வந்து ஃபுல் டெப்ரிசியேஷனா இல்ல ஹாஃப் டெப்ரிசியேஷனா அதுதான் கேக்குறேன். என்னவா புரியல? என்ன சொல்றீங்க? புரியல கண்ணா. இல்ல உங்களுக்கு யாருக்காவது கேக்குதா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. எதுல ப்ராப்ளமா? இப்ப கேக்குது. சூப்பரா. 9, 10, 11, 12, 1, 2, 3. செல்லம் 210 days ஆயிடுத்தேடா கண்ணா. 9th month. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், மார்ச் 7 மாசம். தோராயமா 30 நாள் வச்சாலும் 210 நாள் வந்துடுது செல்லம். சரி 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 பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம். அப்போ இதுக்கு வந்து ஃபுல் டெப்ரிசியேஷன் கரெக்டா? பிளான்ட் அண்ட் மிஷினரி. வஷிதா நீங்க சொல்லுங்க கண்ணா. மிஷின் ஏக்கு எப்படிடா? ஃபுல்லா ஹாஃபா? ஃபுல் டெப்ரிசியேஷனா ஹாஃப் டெப்ரிசியேஷனா? வெரி குட், சூப்பர். ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க செல்லம். மிஷினரி பி எப்படிடா? ஃபுல் டெப்ரிசியேஷனா ஹாஃப் டெப்ரிசியேஷனா? குட். மித்ரா, மிஷினரி சி செல்லம். ஃபுல் டெப்ரிசியேஷனா ஹாஃப் டெப்ரிசியேஷனா? சூப்பர். மிஷினரி டி செல்லம். யாரு மித்ரா? அஸ்வினி நீங்க சொல்லுங்க செல்லம். ஏண்டா ஹாஃப்? எப்போ இதுவாகுது? 9th மந்த் 31/10. நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். 150 டேஸ் கரெக்டா? ஓகே. நவம்பர் 30 நாள்னு வச்சிருந்தாலும் 1 2 3 நாள். ஆமா ஹாஃப் டெப்ரிசியேஷன் தான். ஈ சொல்லுங்க. ஆயிஷா ஈ சொல்லுங்க செல்லம். ஹாஃப் டெப்ரிசியேஷன் சூப்பர். செகண்ட் ஹேண்டுக்கு வந்து மிஷினரி எஃப்க்கு எப்படிடா? யார் சொல்லலாம்?
ஆயிஷா நீங்களே சொல்லுங்க செல்லம். மிஷனரி எஃப்க்கு. சூப்பர். வராது. வெரி குட், வெரி குட். அஸ்வினி மோட்டர் கார் எப்படிடா? ஹாஃப் டெப்ரிசியேஷன். சூப்பர். ஏர் கண்டிஷனர்டா செல்லம்மா மித்ரா. ஆமா. ஓகேவா? சோ இது எல்லாத்துக்கும் ஃபுல்லு, இதுக்கு ஹாஃப். இப்போ இப்போ அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். அப்புறம் இது கால்குலேட் பண்ணலாம். இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா, எங்கெல்லாம் டிக் டிக் டிக்னு போட்டிருக்கோமோ, ஸோ இதோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இங்க போடுறேன். ஸோ 50 lakhs, மிஷினரி A 2 lakhs, B 5 lakhs, இவங்க 10 lakhs, இவங்க 4, D 4 lakhs, இது ஒரு 3 lakhs, இவங்க ஒரு 2 lakhs, 5 lakhs, 1 lakh. இப்ப பாருங்க செல்லுமா, இவங்க வந்து அடிஷனல் டெப்ரிசியேஷனுக்கு வந்து this into 20%, கரெக்டா? இல்ல இங்க அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது, சாரி. ஃபேக்டரி பில்டிங்க்கு எவ்வளோடா டெப்ரிசியேஷன் மித்ரா? 10% அடைச்சலாம். ஓகேடா. ஸோ ஃபேக்டரி டெப்ரிசியேஷன் வந்து இப்போ எப்படிடா இருக்கு? ஓகே, 10%. ஸோ 10%ன்னா செல்லம் ஒரே ஒரு நிமிஷம்டா, ஒரே. ஸோ செல்லம் நான் இதுக்கப்புறம் உங்களால கண்டினியூ பண்ண முடியுமாடா இந்த சம்மு போட்டு? ட்ரை பண்றீங்களா? ஹோம்ஒர்க்கா? இந்த இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். 10%, மிஷினரி இதுக்கு வந்து 15% போட முடியுமா? ஆ. அப்புறம் அடிஷனல் டெப்ரிசியேஷனுக்குலாம் வேற வேற வந்து 20%. ட்ரை பண்றீங்களா ஆயிஷா? எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க செல்லம். பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க, வரலைன்னா நான் நாளைக்கு போடுறேன். ஓகே, ஹோம்ஒர்க். ஸோ வித் திஸ் ஐ எம் கம்ப்ளீட்டிங் டுடேஸ் கிளாஸ் செல்லம். நாளைக்கு வந்து சம் சேல்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம், பவர் யூனிட்ஸ். கொஞ்சம் இந்த பவர் யூனிட் வந்து கொஞ்சம் நம்ம, ஆனா கான்செப்ட் அதே தான், டெப்ரிசியேஷன் தான். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அதுபடி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. WDV
ஆட் பர்ச்சேசஸ் லெஸ் சேல்ஸ் அதுலேயும் டெப்ரிசியேஷன் அப்புறம் நெக்ஸ்ட் இயரோட டபிள்யூடிவி கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேவா சூப்பர் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ செல்லம் தேங்க்யூ ஆயிஷா தேங்க்யூ அஸ்வினி மித்ரா தேங்க்யூ ஸ்ரேயா தேங்க்யூ வஷிதா தேங்க்யூ விஜயலட்சுமி தேங்க்யூ செல்லம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ செல்லம் ஹரிஓம் அம்மா அம்மா சரி ஓகே மாமா தேங்க்யூ மாமா தேங்க்யூ ஸோ மச் மாமா ஓகே ஆமா மாமா சென்னை வந்திருக்காங்க நான் அதான் இன்னைக்கு மார்னிங் தான் பேசினேன் அவகிட்ட சரி ஈவினிங் கொஞ்சம் இதுவாகி நான் கொஞ்சம் வெளியில இருந்தேன் ஈவினிங் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவகிட்ட தேங்க்யூ மாமா ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் அதான் டைட்டா ரொம்ப டைட் மாமா எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் மாமா எனக்கு ஆத்துல ஒரு இது அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று இருக்கு எனக்கு அதனால டவுட்ஃபுல் தான் மாமா ஒன்று வருது அதான் சொன்னேன் அவகிட்ட சரி பார்த்துட்டு தான் ஓகே மாமா தேங்க்யூ மாமா சரி ஹரி ஷுவர் மாமா